நான்வெஜ் விதவிதமாக டேஸ்டியாக சமைக்க தெரிஞ்சால் மட்டும் பத்தாது, அதை க்ளீன் பண்ணவும் தெரிஞ்சிருக்கணும். இன்னைக்கு நண்டை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் சொல்லிக் கொடுக்குறேன். இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நண்டு க்ளீன் பண்ணுறதுக்கு ஹெசிடேட் பண்ணவே கூடாது, ஓகேவா? ஃபஸ்ட்டு நண்டோட கால், அது கொடுக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அதில் அந்த ஃபஸ்ட்டு லெவல் இருக்குல்ல, அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துருங்க. அதில் பெருசாக சதையோ சாரோ இருக்காது. இந்த மாதிரி நம்ம செய்யும்போது நம்ம ஆட் பண்ணக்கூடிய மசாலா நல்லா உள்ளே இறங்கும். இப்போ நண்டோட பேக் சைடில் இந்த மாதிரி கிளிப் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இது இப்படி எடுத்தீங்கனாலே வந்துடும். இதை இப்படி உரிச்சு எடுத்தீங்கனாலே கேப் மாதிரி அழகாக கலண்டு வந்துடும். கஷ்டமாலாம் இருக்காது. அதுக்கப்புறம் இந்த மேலே ஒட்டிட்டு இருக்க போர்ஷனையும் கண்டிப்பாக ரிமூவ் பண்ணிடணும். எல்லாமே ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது அருவருப்பாக ஒரு மாதிரி தாங்க இருக்கும். பண்ண பண்ண உங்களுக்கு இவ்வளோ தானா அப்படின்னு தான் தோணும். அதுக்கப்புறமா இந்த சென்டரில் இருக்கிறத நம்ம வாஷ் பண்ணணும். ஜஸ்ட் ரன்னிங் வாட்டரில் இப்படி காமிச்சிட்டு லைட்டாக க்ளீன் பண்ணிக்கோங்க. அதுக்காக உள்ளே இருக்கிற சதையெல்லாம் க்ளீன் பண்ணி தண்ணியில் போக வச்சிடாதீங்க. லைட்டாக கழுவினாலே அது போயிடும், அவ்வளோதான். இந்த மாதிரி ரன்னிங் வாட்டரில் ஃபுல்லாக கழுவிட்டிங்கனாலே மண்ணெல்லாம் போயிடும். இப்போ எல்லா நண்டையும் க்ளீன் பண்ணிவிட்டு கல்லுப்பு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு மறுபடியும் ரன்னிங் வாட்டரில் இதை க்ளீன் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் நெஞ்ச மண் ஏதாச்சும் இருந்தாலும் வந்துடும், அவ்வளோதான். இதுவும் ஒரு ஸ்கில் தான், குக்கிங் மாதிரியே. எக்ஸ்ட்ராவாக ஒரு விஷயம் கற்றுட்ருக்கீங்க. இனிமேல் நீங்கள் யாருக்காகவும் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கூட இல்லை, நீங்களாவே எல்லாம் பண்ணிக்க முடியும், அப்படி தானே? பாய்.